ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூ பெல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி கிரேவிங்க. அதுக்கு தேவையான பொருள்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஒரு முள்ளங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பட்டை பூவு, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆயிலில் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. முள்ளங்கியை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பட்டை பூவு சேர்த்துக்கலாங்க. இப்போ சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா வேகிறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுக்கலாங்க. மசாலா நல்லா வேகட்டுங்க. தக்காளியும் மசாலாவும் நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இப்போ அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ காய் வெந்துருச்சுங்க. எந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. நல்ல டேஸ்டான
முள்ளங்கி கிரேவி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.